இப்போ இந்த பதிவில் பாருங்க, அதே ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான், அரித்மெட் புக்கு. அதே ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின் இந்த தலைப்பில் இது 24வது கேள்வி. இது பார்த்தீங்கன்னா எம்பிஏ என்ட்ரன்ஸ், எம்பிஏ என்ட்ரன்ஸ் 2018 கேட்ட கேள்வி. எம்பிஏ எம்சிஏ என்ட்ரன்ஸ் மேத்ஸில் 2018 கேட்ட கேள்வி. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. 2 trains are running on parallel lines in opposite direction at 60 km/h and 90 km/h and their lengths are respectively 1.10 km and 0.9 km. In how much time will be slower train cross the other train? Option A 36 செகண்ட், ஆப்ஷன் பி 49 செகண்ட், ஆப்ஷன் சி 45 செகண்ட், ஆப்ஷன் டி 48 செகண்ட். இதில் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. 2 ரயில்கள் இணையான தண்டவாளத்தில் எதிரெதிர் திசையில் செல்கின்றன. ஒன்று 90 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலும், மற்றொன்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறது. இந்த 2 ரயில்களின் நீளங்கள் பார்த்தீங்கன்னா 1.10 கிலோமீட்டர் ஒரு ட்ரெயின் லென்த்து நீளம். அடுத்தது 0.9 கிலோமீட்டர் இன்னொருடைய ரயிலுடைய நீளம். இப்போ இது எப்படி, நான் எல்லாம் ஒன்று தான். ஸ்லோயர் ட்ரெயின் கிராஸ்ன்னு கேட்டாலும் 2 ரயில்களும் ஒன்றை ஒன்று எப்பொழுது கிராஸ் பண்ணி செல்லும் அப்படின்றது தான். செல்லும் நேரம் எவ்வளவுன்றது தான் கேள்வி. இதை பாருங்க. இது எப்படின்னா, இது ஒரு படம் போடுறோம் பாருங்க. இது ஒரு தண்டவாளம், இது ஒரு தண்டவாளம், இது ஒரு தண்டவாளம். ஒரு ட்ரெயின் இப்படி போகுது, இன்னொரு ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த ட்ரெயினுடைய லென்த் 1.10 கிலோமீட்டர். ரைட்டுங்களா? இப்படி போகிற ட்ரெயினுடைய இது அந்த ட்ரெயினுடைய லென்த்து. அது செல்லும் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர், 60 km/h. அடுத்தது இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அந்த ட்ரெயினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 0.9 கிலோமீட்டர் லென்த்து இது. அது செல்லும் ஸ்பீடு மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம். இங்கே பாருங்க, 90 கிலோமீட்டர் வேகம். இப்போ இது 90 km/h, 90 km/h. இந்த ஒரு ட்ரெயின் இந்த டைரக்ஷனில் போகுது. அதனுடைய லென்த்து 1.10 கிலோமீட்டர் ட்ரெயினோட லென்த்து. அதனுடைய வேகம் 60 km/h. அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு ரயில் போகுது. அதனுடைய லென்த்து 0.9 கிலோமீட்டர். அதனுடைய ஸ்பீடு 90 km/h. அப்படி போனால் இந்த ஸ்லோவாக போகிற ட்ரெயின் இந்த ட்ரெயினை எப்போ கடந்து செல்லும், கிராஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி போடணும்னா என்ன டைம் கேட்குறாங்க. இன் ஹவு மச் டைம் வில் பி ஸ்லோயர் ட்ரெயின் கிராஸ் த அதர் ட்ரெயின். ஃபஸ்ட்டு இந்த லென்த் எடுத்துங்க. லென்த் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினுடைய லென்த்து 1.10 கிலோமீட்டர் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுங்க, மீட்டராக மாற்றிக்கணும். 1.10 கிலோமீட்டர் லென்த்து உள்ள ட்ரெயினை கிலோமீட்டர்ன்றத மீட்டராக மாற்றினோம்னா 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்போ இது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1100 மீட்டர் வரும். 1100 மீட்டர். இங்கே பாருங்க, இங்கே 2 ஸ்தானம் பிரிக்கணும்னா 2 ஸ்தானம் அள்ளி புள்ளிக்கு தெரியும்னா 1100. அடுத்தது 2வது ட்ரெயினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 0.9 கிலோமீட்டர். அப்போ 0.9 இன்ட்டு இதையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும், 900 வந்துடும். 900 மீட்டர். இந்த ட்ரெயினுடைய லென்த்தை நாம் கிலோமீட்டராக இருந்ததை மீட்டராக மாற்றிட்டோம்.
ரைட்டுங்களா? இப்போ லென்த் ஆஃப் த டூ ட்ரெயின்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிங்க. சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டூ ட்ரெயின்ஸ் எதுனா லேட் ஆகிடும், சொல்கிறத நோட் பண்ணிங்க. சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டூ ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1100 + 900 = 2000. ஓகேங்களா? இது வந்து லென்த்து. என்னுடைய லென்த்து, ரெண்டு ட்ரெயினுடைய லென்த்து வந்து 2000 மீட்டர். ஓகே. இப்போ அடுத்த கட்டம், இந்த ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இந்த ட்ரெயின் வந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு இது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து இங்க ஆட் பண்ணீங்க. இது ஒரு 90 + இது ஒரு 60. சரிங்களா? இது ஒரு 90 + 60 = 150 km/h. இந்த 150 km/h வந்து மீட்டர் பை செகண்டா மாத்திக்கங்க. அப்ப 150 × 5/18. இது வந்து என்ன பண்றோம், இந்த இரண்டு ரயில்களின் வேகத்தை கூட்டி அதை என்ன பண்றோம்னா 150 km/h அதை வந்து மீட்டர் பை செகண்டா மாத்தணும்னா அப்போ 150 × 5/18 5/18 மல்டிப்ளை பண்ணோம். இந்த அடிங்க இதை சுருக்கணும்னா 6ஆல் சுருக்கலாம். 3 18, இங்கே பார்த்தீங்கன்னா 12 மீதி 3 30 30. 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 தடவை 18 அடிப்படுது, 25 தடவை 150 அடிப்படுது. அப்போ 25 × 5 = 125/3 3 மீட்டர் பை செகண்ட். புரியுதுங்களா? ரெண்டு ஸ்பீடிங் கூட்டிட்டோம். ரெண்டு ஸ்பீடிங் கூட்டினா 150 km/h. அதை வந்து மீட்டர் பை செகண்டாக மாற்றணும்னா 5/18 போடணும். இப்போ 150 × 5/18 = 125 மீட்டர் பை செகண்ட். இப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு, in how much time will be slower train cross the other train போது இந்த ரெண்டு ட்ரெயின் இப்படி போகுது இல்லையா, இந்த ட்ரெயின் இப்படி போகுது, இந்த ட்ரெயின் இப்படி வருது. அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு லென்த்தும் கூட்டணும் இல்லையா, எவ்வளோ 2000 மீட்டர். இந்த 2000 மீட்டர் எடுத்துங்க. 2000 மீட்டர் இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மனா ஸ்பீடு வந்து மீட்டர் பை செகண்ட்ல இருக்கு இல்லையா, இது நம்மளுக்கு km/h வேணும். அங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயின் போகிறது வந்து km/h தான். நம்ம கணக்கு என்ன பண்ணோம், மீட்டர் பை செகண்டாக மாற்றிக்கணும். அதனால மறுபடியும் km/h போகணுன்றதுனால இதை தலைகளாக போடுங்க. 3/125 இப்படி போட்டுக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸு. நம்ம வந்து லென்த்து வந்து மீட்டர் ஆக்கிட்டோம், அடுத்தது km/h மீட்டர் ஆக்கணும். திரும்ப வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து மீட்டர் பை செகண்டை km/h மாற்றணுன்றதுனால இந்த 125/3 3/125 போட்டுக்கிறோம். இப்போ இதை கிராஸ் பண்ணலாம், அடிக்கலாம். இதை அடித்தோம்னா என்ன வரும்னா இங்கே 125 வருதுங்களா, இங்கே அப்படியே அடிங்க. ஒரு 125 125 இல்லைன்னா 2000 125 வகுத்துருங்க. புரியலன்னா 2000 /125 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க. இங்கே 200 எடுத்துக்கங்க. 200ல் என்ன வரும்னா 125 125 மீதி வந்து 200ல் 125 போனால் 75 75 சைபர் கிடக்குன்னா 750. 750 பார்த்தீங்கன்னா 6 1 6 6 கால் 1 7 750. அப்போ இது 6 வரும். 6 × 125 750. சிறப்பு வச்சிங்களா? அப்போ 16. ஒரு 125 125 இதை அடிச்சோம்னா 16 125 2000 2000. இப்போ இந்த 16 × 3 = என்ன வருங்க, 30 6 18 48 48 என்னது செகண்ட். இதுதான் ஆன்சர். அதாவது அப்போ இந்த இப்படி இந்த டைரெக்ஷனில் போகிற ட்ரெயினும் இந்த டைரெக்ஷனில் போகிற ட்ரெயினும் ஒன்றை ஒன்று கடந்து செல்ல 48 செகண்ட் ஆகும். இதுதான் ஆன்சர். இதன் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆப்ஷன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி.
இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த மாடலை பாருங்கள். இந்த மாடலும் வந்து ஒரு முக்கியமான தலைப்பு. இது வந்து MBA MCA என்ட்ரன்ஸில் 2018 கேட்ட கேள்வி. இதை பாருங்கள். அடுத்த தலைப்பில் அடுத்த பதிவில் இன்னொரு கணக்கு போடுவோம்.